ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு புது அனிமே தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு இந்த அனிமே புதுசு. ஆனா ஏற்கனவே இந்த அனிமே ரிலீஸ் ஆயிடுச்சு. அனிமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்காக தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த எபிசோட் போட்டிருக்கேன். சரி, எல்லாரும் இந்த வீடியோக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க எபிசோட்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு அந்த ஹை ஸ்கூலோட பில்டிங் மேல இருந்து கீழே விட மாதிரி போறா. ஹீரோவும் அவகிட்ட போய், இங்க பாருமா, அந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு இந்த மாதிரி பில்டிங்ல இருந்து கீழே எல்லாம் விழக்கூடாது, நான் சொல்றது கேளுன்னு சொல்லி அவளை எப்படியாவது காப்பாற்ற ட்ரை பண்றான். ஆனா அவன் என்ன நினைச்சான்னு தெரியல. ஒரு ஸ்வாட் எடுத்துட்டு வந்து ஹீரோட நெஞ்சிலேயே சொருகிறா. அது சொருகினது மட்டும் இல்லாம, இங்க பாரு, உன்னால என்ன ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கறா. முதல்ல யாருமா நீ அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கேட்கறான். அப்படியே அங்க கட் பண்ணிட்டு நமக்கு ஒரு புக் கிளப் தான் காட்டுறாங்க. அதுல ஹீரோவும் இன்னொரு பொண்ணு இருக்காங்க. ஹீரோவும் அந்த பொண்ணு கிட்ட அந்த கேரக்டர்ஸை கொடூரமா கொல்றது மூலியமா மட்டும் ஆடியன்ஸை நம்ம புக்கை படிக்க வைக்க முடியாது. ஆடியன்ஸ் எந்த மாதிரியான கதை எதிர்பார்க்கறாங்க, ஆடியன்ஸ்க்கு மற்றவங்களை விட அந்த மெயினான கேரக்டர் ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணா, எதுக்கு பண்ணா அப்படிங்கிறது தான் முக்கியம். அதை தான் ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். பரவாயில்ல, நீ ஏதோ ஓரளவுக்கு உனக்கு தெரிஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நீதாக்கிட்டோ நம்ம அட்வைசர் கிட்ட இதுக்கப்புறம் வரப்போற ஆந்தாலஜி தான் நம்மளோட 180வது ஆந்தாலஜின்னு சொல்லியிருக்கேன். இதனால தான் நமக்கு இவ்வளவு பிரச்சனையும். அவங்க இப்போ வரப்போற புக்கை ஒரு பெஸ்டான புக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஆனா நம்ம கிளப்போட நிலைமையை பத்தி நமக்கு தான் தெரியும். ஆனா நீ தானே போய் அட்வைசர் கிட்ட என்ன பேச சொன்னது. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்க, அப்ப டோருக்கு பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குது. வீராவா தான் இருப்பா. அவளை இன்னைக்கு ஒரு வழி பண்ணிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போறான். ஆனா அவ ஹீரோக்கு தெரியாம ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு டேபிள் பின்னாடி எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கா. அங்க இருக்க பொருள் எல்லாம் அவன் மேல விழுந்துடுது. ஹீரோ அதை பார்த்தறா. மீரா, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்ல, மீராவுக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. சீனியர், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், எப்படி நம்ம ஒரு கோயின்சிடென்ஸா மீட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மீராவும் சொல்ல, என்னது கோயின்சிடென்ஸா, நீ இதை சொன்னா நான் நம்புவேன்னு நினைக்கிறியா? மீரா, உங்கள்கிட்ட நான் எத்தனை டைம் சொல்றது, நான் ஒரு இம்மோர்டல், நீ என்ன எத்தனை டைம் கொல்ல நினைச்சாலும் உன்னால என்ன கொல்ல முடியாது. அப்படியா, நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி மீராவும் அங்கிருந்து மலுப்ப பார்க்க, மீரா, உனக்கு ஞாபகம் இருக்கா, போன வாரம் மட்டும் நீ என்ன எத்தனை டைம் கொல்ல பார்த்து தெரியுமா, அப்படிலாம் அவங்கள எதுவும் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு மீராவும் சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாமே உங்களோட ஃபால்ட் தான். ஒரு ஷேடோவால இத்தனை அடியில வாங்கிட்டு எப்படி உயிரோட இருக்க முடியும்? நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, நான் ஒரு பாதி ஷேடோ தான், அதனால நான் ஒரு இம்மோர்டல், உன்னால எனக்கு கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். அதனால ஏதாவது மாறப்போதா, நான் அந்த ஷேடோலாம் வேட்டையாடுற ஒரு கிளானோட மெம்பர், எனக்கு இதுவும் தப்பா தெரியல, நான் இப்போதைக்கு உங்களை விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஏதாவது தேடிச்சா? எதுவுமே மாறல, அவள் அப்படியே தான் இருக்கா. ஏன் இந்த மாதிரி அவள் இருக்கான்னு பொண்ணுமே புரியல. அவளால் எனக்கு கொல்ல முடியாது, ஆனால் எனக்கு அந்த வழி தெரியும், புரியலையா? ஒருவேளை அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஒரு முடிவுக்கு வந்தாரா. என்ன வந்தாலும் அவளை விட்டு தள்ளியேறு, என்னைக்கா இருந்தாலும் அவளால் உனக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடறா. அப்படியே சாயந்தரமும் ஆகுது. எல்லாரும் அந்த ஸ்கூல் விட்டு போனதுக்கு அப்புறம் கடைசியாக தான் ஹீரோவும் கிளம்புறான். ஆனால் வெளியே அந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கா. சென்பா, நீங்க ஏன் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் போறீங்க? அப்பதான் நீ என்ன வெட்டுறது யாரோடையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்றான். இன்னைக்கு இது எல்லாத்தையும் முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த வெப்பன் எடுக்க, அவ பிளட்ல இருந்து அந்த வெப்பன் உருவாகுது. ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக அவ ஸ்கூல் முழுக்கவும் ஹீரோவை கொல்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான், ஒரு கிளாஸ் ரூம்குள்ள. அந்த இடத்துல அந்த பொண்ணும் மீராவும் வந்து தேடிட்டு இருக்கா. அப்போ ஒரு கபோர்டு அவன் மேல சாச்சு விட்டு ஹீரோ தப்பிச்சான்னு பார்த்தா அந்த கபோர்டே ஓட்ட போட்டு வெளியே வர ட்ரை பண்றா. அப்ப அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் ஜன்னலை உடச்சிட்டு உள்ள வந்துருது. அப்பதான் ஹீரோவும் மீராவை பாக்குறா. மீராவோட கை நடுங்க ஆரம்பிக்குது. அவ கையில ஸ்வாட் இருக்கு, ஆனா அவளால அந்த மிருகத்தை கொல்ல முடியல. அப்ப அந்த இடத்துக்கு புதுசா ஒரு லேடி வராங்க. அவங்க அந்த கிரியேச்சரை அடிச்சு அந்த ஜன்னல் வெளியே துரத்தி விட்டுறாங்க. இங்க பாரு ஹீரோ, ரூமை கிளீன் பண்றவங்கள வர சொல்லு, இந்த இடத்த சீக்கிரமா கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அவங்க யாருன்னு சொல்லி மீராவும் கேட்க, அவங்க தான் இந்த இடத்துல கொஞ்சம் ஃபேமஸான ஸ்பிரிட் ஹண்டர். இப்ப நீ பாத்தில அந்த கிரியேச்சர், அதை எல்லாம் அவங்களோட பேர் தான் சிசுகா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவளை பத்தி சொல்லிட்டு இருக்கான். அதே நேரத்துல மீராவுக்கும் பசி எடுக்க ஆரம்பிக்க ஹீரோ அவனை ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறான். கிளாஸ் ரூம்ல ஹீரோவையும் மீராவையும் அட்டாக் பண்ண வந்த அந்த மிருகத்தோட பேர் தான் ஷேடோ. நீ என்னை கொல்றதை விட அந்த ஷேடோ அட்டாக் பண்ணினா உனக்கு நிறைய அமௌண்ட் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்றான். அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரியுது, இது வரைக்கும் மீரா ஒரு ஷேடோவை கூட அட்டாக் பண்ணதில்லைன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ஹீரோவை எத்தனை டைம் சாகடிக்க ட்ரை பண்ணாலும் ஹீரோ சாக மாட்டான். அதனாலதான் மீரா இவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான். ஆக்சுவலா ஹீரோவை ஒரு பிராக்டிஸ்க்காக பயன்படுத்திட்டு இருக்கா மீரா. இப்படி பண்றதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுல அப்படின்னு சொல்லிட்டு மீராவும் கேட்க, உனக்கு புரியுதா, நான் ஒரு இமோட்டல் தான், ஆனால் எனக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். அப்போதான் ஹீரோவும் ஒரு விஷயத்த சொல்கிறான். சாதாரண பீப்புளால் அந்த ட்ரீம் ஷேடோஸை கொல்ல முடியாது, அதாவது ஷேடோஸை கொல்ல முடியாது. ஆனால் இந்த ஹண்டர்ஸால் இந்த ஷேடோஸை ஈஸியாக கொல்ல முடியும். அவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது, நீ ஏன் அப்படி ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மீரா கிட்ட ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். நமக்குள்ள ஒரு டீல் இருக்குதான் நினைக்கிறேன், நீங்கள் இன்னைக்கு நைட்டு எனக்கு சாப்பாடு வாங்கி தந்தீங்கன்னா நான் உங்களை இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்கிறா. அப்போ நாளைக்கு திரும்பி எனக்கு கொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்குறா. நான் அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு மீராவும் சொல்லிட்டு இருக்கா. அப்படி நமக்கு அந்த டீச்சரை தான் காட்டுறாங்க. அவங்க அந்த ஷேடோவை ஈஸியாக கதையை முடிச்சிடுறாங்க. என்னை விட அந்த ஷேடோஸை கொடுத்து நமக்கு ஈஸியாக இருக்கும்ல,
எனக்கு அது தெரியும். அப்ப தெரிஞ்சு தான் என்ன அட்டாக் பண்றியா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கேட்க, அதுக்கு மீரா எந்த பதிலும் சொல்லாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. மீராவை பத்தி என் கிளானுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நீ அவகிட்ட இருந்து கொஞ்சம் தூரமா இருக்கிறது நல்லது. நான் இப்படி சொன்னாலும் கூட நீ அவ கூட தான் சேருவேன்னு சொல்லி எனக்கு தெரியும். அதனால தான் உனக்கு நான் முன்னாடியே எச்சரிக்கை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சியும் சொல்லிட்டு இருக்கா. திரும்பவும் அடுத்த நாள் ஈவினிங் கூட ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக மீரா வரா. மீரா அவங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மீராவை ஒரு பார்க் கூட்டிட்டு போறான். என்கிட்ட சில பேர் சொன்னாங்க உன் கூட பழகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த டவுனுக்கு ஏதோ ஒரு முக்கியமான காரணத்துக்காக வந்திருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கேட்கறான். அப்ப மீரா அவன் வாங்கிட்டு வந்த ஃபுட்டை வீட்டில் சாப்பிடாம இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் கேட்கறான் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, வீட்டில் எல்லாம் குப்பையா போட்டு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்படிலாம் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி மீராவும் சொல்ல, அப்பனா உன் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஒருவேளை அந்த ஷேடோஸ் எல்லாம் உன் வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கரெக்டாக கேட்டுறான். மீராவும் அதை கேட்டுட்டு அப்படியே மழுப்பிடுறா. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையே, நான் எல்லாம் சமாளிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீராவும் அவங்க சொல்லிட்டு இருக்கா. உனக்கு தெரியல மீரா, ஸ்பிரிட் ஹண்டர்ஸால ஈஸியாக அந்த ஷேடோஸை கொல்ல முடியும் எனக்கு தெரியும், ஆனால் என்னால் ஒரு உயிரை எடுக்க முடியல, அது எனக்கு ரொம்பவே கில்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீராவும் சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் மீராவும் 2 பேர் சேர்ந்து மீராவோட அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அவங்க அந்த ரூம்குள்ள போனோடனே அங்க இருக்க ஷேடோ அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. எப்படியும் மீராவும் ஹீரோவும் தப்பிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஷேடோவோட முழு உருவத்தை எடுக்குது.